ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்சிஎம் பார்க்க போகிறோம். அதாவது இதில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான 2 செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 அப்புறம் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். இது வந்து சிஏ இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எடுத்துருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ங்கிறத 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 அப்புறம் சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபைடு கேட்டகிரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இது ஸ்பெசிஃபைட்னா குறிப்பிட்ட குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு மட்டும் ஆர்சிஎம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சப்செக்ஷன் 3 சொல்லுது. சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா ஸ்பெசிஃபைடு அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர்ஸ் நீங்கள் எந்த ஒரு சப்ளையை வாங்கினாலும் குட்ஸாக இருந்தாலும் சரி சர்வீஸாக இருந்தாலும் சரி ஸ்பெசிஃபைடு அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளைலேருந்து வாங்கினா அது ஆர்சிஎம்மில் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதை பற்றி போக போக டீட்டெயிலாக பார்ப்போம். பேசிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துங்க. ஆர்சிஎம்மை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம நார்மலான ஜிஎஸ்டி எப்படி பே பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கேஸில் என்ன ஆகும், ஜிஎஸ்டி வந்து ரிசிபியன்ட்டேருந்து சப்ளையர் கலெக்ட் பண்ணுவார். இந்த சப்ளையர் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த சப்ளையர் வந்து கவர்மெண்ட்கிட்ட போய் அதை பே பண்ணணும். அதாவது ரிசிபியன்ட்லேருந்து வாங்குகிற காசை அதை கவர்மெண்ட்கிட்ட போய் பே பண்ண வேண்டிய கடமை சப்ளையருக்கான சப்ளையரோட கடமை. அப்போது ஆர்சிஎம் என்ன சொல்லுதுன்னா சப்ளை எல்லாமே இந்த ரிசிபியன்ட் தான் டேக்ஸை பே பண்ண வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு ஆர்சிஎம்மோட கான்செப்ட். அது எப்போ அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி அதான் சப்செக்ஷன் 3 படியும் சப்செக்ஷன் 4 படியும் ரிசிபியன்ட் தான் பே பண்ணணும். அது இந்த கேஸ்ன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிசிபியன்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன், அதாவது டேக்ஸ் பே பண்ணணும்னா இந்த மாதிரி நார்மலான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், அதான் ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரிசிபியன்ட்கான ஒரு அவங்க பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் சப்செக்ஷன் 3 பற்றி பார்ப்போம். இதில் ஆர்சிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட்ஸு சர்வீஸ்ன்னு 2ஆக பிரியுது. சப்செக்ஷன் 3 ஸ்பெசிஃபைடு கேட்டகிரிஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு இருக்கா, அது 2ஆக பிரியுது. ஒன்று குட்ஸு, இன்னொன்று சர்வீஸு. சர்வீஸை பற்றி அப்புறம் பார்ப்போம், அது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபஸ்ட்டு குட்ஸை பார்த்து சிம்பிளாக முடிச்சுருவோம். குட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகிரியாக பிடிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் குட்ஸ், கவர்மெண்ட் சப்ளைடு குட்ஸ், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் குட்ஸ். இந்த ஸ்பெசிஃபைடு அதாவது குறிப்பிட்ட குட்ஸு மட்டும்தான் ஆர்சிஎம்பாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட குட்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. 3 வகையாக. அந்த 3ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் குட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸு, பீடி ரேப்பர் லீவ்ஸு, டொபேக்கோ லீவ்ஸு, அப்புறம் ரா காட்டன், இந்த மாதிரி குட்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்குறப்ப ரிசிபியன்டான நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸு, அப்புறம் ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்ளைடு குட்ஸு, அதாவது லாட்ரி, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்குகிற லாட்ரி, யூஸ்டு வெஹிக்கிளு, சீஸ்டு ஆர் கன்சிபியூட்டட் குட்ஸு, அப்புறம் ஓல்டு அண்ட் யூஸ்டு குட்ஸு, வேஸ்ட் அண்ட் ஸ்க்ராப்பு, இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் ஆர்சிஎம்மில் டேக்ஸ் பே பண்ணணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் குட்ஸு 2 தான் அதில். ஒன்று சில்க் யானை, இன்னொன்று ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட் ஜாப். இது நீங்கள் வாங்க இப்போயும் நீங்கள் தான் ஆர்சிஎம்மில் பே பண்ணணும். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பே டேக்ஸு.